போட்டு ரொம்ப இருந்தது. ஜெபம் பண்ண கடவோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, மகிழ்ச்சியான இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 30வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு நம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். பண்டிகையின் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் அபரிதமாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே வந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, உம்மை தூய்த்து பாடி, உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய வேதவசனங்களை கேட்கவும் தன்னுடைய விண்ணப்பங்களை எடுக்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் எடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தாவே பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்க நன்றி கர்த்தாவே. நன்றியோடு இதயத்தோடு இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆலய கிறிஸ்து ஆராதனையிலும் அந்த எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையிலே சாலமோன் மண்டபத்தில் உலாவினது போல என் நடுவிலே உலாவி எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் எங்கள் நடுவிலே பிரசன்னராக எங்களை வழிநடத்துவீராக. கடையில் நீக்கும் உடைய பிள்ளைகளை அழைத்து வாரும், நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை காரணமாகவும் தேவ நாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 210வது பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 210வது பாடலை பாடுவோம். சபையின் அஸ்திபாரம்
இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வலமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்களுக்கு சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலும் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவார் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை வென்றால், பிறனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவார் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபம் பண்ண கிடவோம். உங்கள் பாவங்களை நிமித்தம் முழுநீத்தோடு உண்மையாய் மனஸ்தாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு மீதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரம பிதாவே, எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய உண்மையாய் மனதுவரை அவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனங்களை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து வீசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பெருளிச்சும் என்று மீதிரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் என்று உங்களை விடுதலையாக்கி சகலமையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. Amen.
ஆண்டு உணவுக்கான சுருக்க ஜபம். வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது, உலகம் அனைத்தும் உமது மகிமையாக நிறைந்திருக்கிறது. எனினும் உமக்கு ஆராதனை செய்ய இடங்களை பிரதிஷ்டை செய்து அவைகளில் விசுவாசமுள்ள மக்கள் உமது பேரில் பேரொருளின் வரங்களை பொழிகிறீர். எல்லாம் வல்ல ஆண்டவரே, போற்றுதற்குரிய உமது திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே உமது ஆலயத்துக்கேற்ற அணியாகையால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்கச் செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து மூலமாய் என் நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்கப்படும். நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக எழுதியிருப்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிருபை நிறைந்த தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 22வது வசனம் முதல். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
இருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கட்டணமாய் தேவனில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், உண்டாகடவுள் நிரூபிக்கப்பட்டவர், பிதாவுடனே தொடர்புடையவர், வாக்கியங்கள்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிருள்ளோரையும் மனிதரையும் நியாயத்திற்கு போய்கொண்டே திரும்ப வருவார். உடைய ராஜ்யத்தின் முடிவுகளை கட்டணமாய் இனிமேலே புரிந்துகொள்வார். உட்காருங்கள், அறிவிப்புகள் கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து ஆலயத்தினுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையிலே நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும்படியாக நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்களும் பங்கு பெறுகிறார்கள். அவர்களை நம் திருச்சபையின் சார்பாய் அன்போடு ஐயா வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா அவர்களையும் நாம் வரவேற்கிறோம். இந்த வாரம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் நம்முடைய திருச்சபையினுடைய உபவாச ஜெபம் நடைபெறும். உபவாச ஜெபத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறோம். அருட்செய்திக்கு ஆயத்தமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 200. அன்பானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற அருமையான சேகர தலைவர் ஆல்வின் பரேட் ஐயாவையும் அவருடைய மனைவியும் அவருடைய பெற்றோரை ஐயா அவர்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆல்வின் பரேட் ஐயா யாருடைய மகனுடைய மகளா சந்தேகம் வந்து தான் தெரிஞ்சிச்சு. மகனுடைய பையன். அதான் பழைய காலத்தில் 50 வருஷம் முன்னால் ஊசி போகிறதுக்கு நாங்கள் தான் ரெகுலர் மெம்பர்ஸ். சாங்கராரணைக்கு ஐயாவுடைய தகப்பனார், எங்கள் குடும்பத்தார், முருகூச்சியில் 2 குடும்பத்தார், அடைக்கலாப்பு குடும்பத்தார், ஒரு 10 குடும்பம் தான் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க. ரெகுலராக வருவாங்க இவங்க குடும்பத்தில். ரொம்ப சந்தோஷமான காரியம். இந்த நாளில் ஐயாவை பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக பெண்களுக்கு செயலாளராக இருந்தாங்க. வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்முடைய மத்தியில் வரும்போது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. சரியா? அருட்செய்திக்கு ஆயத்தமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 292வது பாடலை பாடுவோம். கர்த்தர் நிர்வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 292வது பாடல். Oh
பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே 30வது பிரதிஷ்டை பண்டிகையை மற்றும் அசன பண்டிகையை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அன்பின் பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளவும் குடும்பமாக நாங்கள் இந்த ஆராதனையில் இந்த ஆலயத்தில் வந்து உங்களோடு கூட ஐக்கியப்படவும் தேவாதி தேவன் தந்த ஈவை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சேகரத்தில் ஊழிய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருமையான ரெவரண்ட் மதுரம் ஐயா அவர்களையும் அருமையான சபை ஊழியர்கள் இருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கிற சேகர கமிட்டி உறுப்பினர்கள், திருச்சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவ சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பின் வழி நடத்தலும் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மிக அருமையான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப வேகமாக அதனுடைய கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அதுக்காக? ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜெபம் தான் இவ்வளோ தூரம் அது வந்திருக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அங்கே செயல்படுவார். ஜெபிக்கும் பொழுது தான் நாம் பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அப்படிப்பட்ட அதிசயங்களை, அப்படிப்பட்ட ஆச்சரியங்களை ஆண்டவர் நம்ம கட்டுமான பணியில் அடுத்த வருஷம் 31வது பிரதிஷ்டை ஆண்டவருக்கு சித்தமானா நாம் அந்த புதிய ஆலயத்தில் அந்த பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் நமக்கு கிருபை தர போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா இந்த காரியத்தை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்ய போறாரு, தரப்போறாரு. இந்த கட்டுமான பணிக்காக நீங்கள் உற்சாகமாக காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் வாக்கு பண்ணின தொகையை நீங்கள் சரியாக மாதம் மாதம் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. மாத்திரமல்ல, உங்களுடைய கரங்களிலே மற்றவர்களிடத்தில் பிரிப்பதற்காக நாம் ரசீது புத்தகங்களை கொடுத்துருக்குறோம். நீங்கள் கொடுக்குற உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் போக ரசீது புஸ்தகங்களை உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். இந்த நோட்டீஸ் நீங்கள் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க. எல்லாரும் கைக்கும் போயிட்டா நோட்டீஸ். சரி, இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸில் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இருக்குது, ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தீங்களா? இந்த ஆலயத்தினுடைய வரலாறை கஷ்டப்பட்டு எடுத்துருக்கு. இந்த ஆலயம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, எத்தனை குடும்பம் ஆராதித்து வந்தாங்க, எந்த சூழ்நிலையில் இந்த ஆலயம் கட்டப்படுது அப்படிங்கிறத ஒரு இதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த சர்ச்சுடைய வரலாறு இதுதான். அப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டனாலும் இதை கொடுத்து, இதில் QR கோடு இருக்குது, இதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா பணம் வந்துடும், சர்ச் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்துடும். இதை ஸ்கேன் பண்ணால் போதும். இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, உடனே என்ன செஞ்சிடலாம், ஸ்கேன் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்துடும். ஆகவே நீங்கள் இதையும் பெற்றுக்கொண்டு இதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் மக்களிடத்தில் காணிக்கை பெறுகிறதற்கு வசதியாகத்தான் இந்த ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறோம். இன்னும் நாம் ஒரு கால்வாசி தான் முடிச்சிருக்கிறோம். இன்னும் முக்கால்வாசி வேலை என்ன செய்யுது இருக்குது. தொடர்ந்து அந்த வேலைகளை நாம் செய்வோம். நீங்கள் உற்சாகமாக இருந்து தொடர்ந்து இந்த திருப்பணியை நம்ம எல்லாரும் இணைந்து செய்து முடித்திட தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. குறிப்பாக இன்னையிலேருந்து நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே, அடுத்த வருஷம் இதே நாளில் நாங்கள் எங்கே போயிடணும், அங்கே வந்து உண்மை ஆராதித்து உண்மை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய நாம அந்த இடத்துல என்ன செய்யணும், மகிமைப்படுத்தப்படணும். அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்தணும்.
அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னையிலேருந்து இந்த நாளை சொல்லி ஜெபம் பண்ணணும். இந்த நாளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய நடத்துதலை நமக்கு என்ன செய்வார், அங்கங்கே கட்டளையிடுவார். அங்கங்கே ஒரு பெரிய ஒரு அசைவை ஆண்டவர் கொடுப்பார். அங்கங்கே கொடுக்குற உள்ளங்களை ஆண்டவரே என்ன செய்வார், ஏற்படுத்தி தருவார். இந்த ஆலய கட்டுமானம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் நமக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அவர்கிட்ட போயே கேட்கல. ஆலயத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா அன்னைக்கு வந்தவர் இதை குறித்து கேள்விப்பட்டு அவரே பேசி அவரே கத்தீட்ரல் ஆயிரவாள்கிட்ட சொல்லி நான் அந்த சர்ச்சைக்கு 10 லட்சம் ரூபா நான் போய் கேட்கவே இல்லை. இப்படி ஆண்டவர் மக்களை என்ன செய்யணும், எழுப்பி தரணும். அதுக்காக நீங்கள் விசேஷமாக என்ன செய்யுங்க, உங்கள் ஜெபம் தான் அதெல்லாம் கொண்டு வரும். கூப்பிட்டு கொடுத்தாங்க, சரியா? அப்போ ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மேல், இந்த இடத்தின் மேலே, நம்ம எல்லாரும் மேலேயும் ஆண்டவர் அன்பு உள்ளவரா, கரிசனை உள்ளவரா என்ன செய்கிறாரு. நீங்கள் நினைக்கிங்க இவ்வளோ சீக்கிரம் நடந்துட்டுன்னு, எந்த இடத்துலையும் இப்படி நடக்காது, சரியா? அது அவ்வளோ பெரிய மாயாஜால மேஜிக்லாம் இல்லை. கடவுள் ஆண்டவர் உங்கள் மேலே பெரிய உள்ளவரா இருக்கிறார். இவ்வளோ வேகமாக எங்கேயுமே நடக்காது, சரியா? அதனால் நம்ம ரொம்ப சின்ன கூட்டம், அப்படிதானே? ஆமாம். அப்போ நம்மளால் இது செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தருக்கு தடை இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு யாருக்கு தடை இல்லை? கர்த்தருக்கு தடை இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த ஆலயத்தை நமக்கு கட்டித்தருவார். அதுக்காக நீங்கள் உற்சாகமாக நீங்கள் பின்புலத்தில் இருந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 30வது பிரதிஷ்டை பண்டிகையில் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுத்தரப்போகிறார். தேவாலயத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்து நம்ம இந்த திருவிருந்தில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் என்று, இந்த திருவிருந்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது பாருங்க. திருவிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்? அது ஆண்டவருடைய சரீரம், ரத்தம். அவர் உயிரோடு இருக்கிறவராய், மரித்தவராய் அல்ல. அதுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள் எல்லா ஆசீர்வாதமும் எப்படி இருக்கு? ஆம் என்றும் வாக்கு தத்தங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்குள்ளதான் இருக்குது? கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ அந்த திருவிருந்தை நம்ம பயபக்தியோட திருவிருந்துல நாம சரியா வேதத்தின் வெளிச்சத்துல வசனத்தை கேட்ட அர்ப்பணிப்போட திருவிருந்துல நாம பங்கு பெற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்குள், அவரை தாண்டி ஆசீர்வாதம் இல்லை. அவர் இல்லாம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்ற முடியாது. அவருக்குள் சகல ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்குள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எல்லாம் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல் பகுதி, யோவான் 1, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பாருங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணி. ஆண்டவர் இந்த ஆலயத்துல வாசமா இருக்கிறாரா? ஆண்டவர் இந்த ஆலயத்துல வாசமா இருக்கிறாரா? இருக்கிறார், அப்படிதானா? சரி. அப்போ ஸ்தேவான் சொல்றான், கைகளினால் கட்டப்பட்ட கோயில் அவர் என்ன செய்ய மாட்டாரா? வாசமா இருக்க மாட்டார்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நமக்குள்ளே என்ன செய்யறாரா? வாசமா இருந்தாராம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்குள்ளே ஒரு வாசமா இருக்கிறார். அதுக்குரிய விட நமக்கு இந்த பிரசங்கத்தினுடைய கடைசியில தான் கிடைக்கும். ஸ்தேவான் எதுக்கு அப்படி சொன்னான்? ஸ்தேவான் அப்படி சொன்னோன்னே எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. என்ன செஞ்சாங்க அவனை? எப்படி நீ இந்த கோயில்ல கடவுள் வாசம் பண்ணலன்னு நீ எப்படி சொல்லலாம்? இந்த கோயிலுக்குள்ள கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? காலங்காலமா நாங்க நம்பிட்டு வர நம்பிக்கை எது? எஸ், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் எங்க இருக்காரு? சீயோன்ல இருக்காருன்னு சொல்லப்பட்டு இருக்க. நீ கர்த்தர் இல்ல, கடவுள் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்ல கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? வாசம் பண்ண மாட்டார்னு நீ எப்படி சொல்லலாம்னு அவன் மேல என்ன செஞ்சுட்டாங்க? கல்லை கொண்டு அவனை எரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு. இதுக்கு உங்களுக்கு முடிவு கடைசியில் பிரசங்கத்தோட முடிவுல தான் இதுக்கு விட தெரியும், சரியா? அப்போ நமக்குள்ளே கடவுள் வாசம் பண்ணினார். அப்ப இதுவரைக்கும் எங்க வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இதுக்கு முன்னால எங்க வாசம் பண்ணாரு? இப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம யாரு? கடவுள் நமக்குள்ள என்ன செய்யறாரு?
வாசம் பண்றா சொல்றாரு, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம யாரு? நம்ம யாரு? நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளா? அப்படியா? நம்மளாம் தேவ பிள்ளைகளா? தேவ பிள்ளைகளா? நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? நமக்கிட்ட வாசம் பண்ண ஒருத்தர் வந்தாரு. யாரு? அவர் சொல்றாரு, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம யாரு? ஆமா, அது கடைசியில தான், பிரசங்கம் முடிக்கும் போது தான் அது. நம்ம யார் தெரியுமா? பவுல் என்ன சொன்னா? பாவிகளில் நம்ம யாரு? ஆமா, நம்ம அங்கதான் ஆரம்பிக்கிறோம். நம்ம விசுவாச வாழ்க்கை நம்ம அதை விட்டு நம்ம நம்ம யாரு? 90 வயசு யாருக்கு? யோவானுக்கு 90 வயசு பத்ம தீவுல அடைச்சு போடும்போது வெளிப்படுத்துற விசேஷங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் யோவானுக்கு. அந்த யோவான் என்ன தெரியுமா சொன்னா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே, அவருக்கு வயசு எத்தனை? 90. அவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு பாவம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால், அப்படியே சொன்னாரு. இல்ல, நமக்கு. அவர் யாரையும் சேர்த்துக்கிட்டாரு? அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. எப்படிப்பட்ட இடத்துக்குள்ள வாசம் பண்ண கடவுள் விரும்புறாரு? அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, 9வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. அப்ப எதுக்குள்ள வராரு? மெய்யான ஒளி யாரு? இயேசு. முதல்ல சொன்ன இந்த மனுஷன் யாரு? நம்ம யாரு? பாவி. பிரதான பாவி யாருன்றாரு? பாவிலே பெரிய பாவி யாருதான்? பிரதான பாவி யாரு? பவுலு. அவர் தான் தன்னை அப்படிதான் சொல்றாரு, பிரதான பாவி நான் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், ஐயோ நான் அதமானேன். ஏன்? அப்படியா? அவன் யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி எப்படி சொல்லுவான்? கடவுளுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ற தீர்க்கதரிசி எப்படி சொல்லுவான்? ஐயோ நான் அதமானேன். ஆண்டவருக்கு முன்னால ஆண்டவர் எப்படி இடத்துல வாசம் பண்ண விரும்புறாரு? பாவிகளின் மத்தியில். நம்ம யாரு? ஆண்டவரே, ஆயக்காரன் சொன்னா, வானத்துக்கு நான் ஏறெடுத்து பார்க்கனா தகுதி உள்ளவன் இல்ல. தேவனே பாவியாக என்ன? அதற்குள்ளதான் யார் வாசம் பண்ண விரும்புறா? அது அப்படி பாவியான மனுஷர்கள் மத்தியில, பாவ சிந்த உள்ள மனுஷர்கள் மத்தியில அவர் வாசம் பண்ண விரும்ப, அவர் வாசம் பண்ண தெரிந்து கொண்ட இடம் தான் இந்த தேவாலயம். நம்ம நீதியா இருக்கும். நம்மகிட்ட வந்து என்ன செய்யல? வாசம் பண்ணல, உன்னை தெரிந்து கொள்ளல. நீ நீதியை நடப்பித்து அவர் நினைக்கிறபடியெல்லாம் நீ காரியங்களை நடப்பிப்பன்னு நினைச்சு நான் உன்கிட்ட வந்து என்ன செய்யல? வாசம் பண்ணல. பாருங்க, முன்னால் நம்ம யாருன்னு போட்டிருக்கு பாருங்க. 5வது உலகத்துல வந்து 9ஆம் வசனம், உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்படின்னா மனுஷன்ட்ட என்ன இல்ல? ஒளி இல்லை. நம்மகிட்ட என்ன இல்ல? ஒளி இல்லை. நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதுக்குள்ள இருக்கோம்? இருளுக்குள்ள இருக்கோம். எதுக்குள்ள இருக்கிற மனுஷன்ட்ட கடவுள் வாசம் பண்ண விரும்புறாரு? இருளுக்குள்ள இருக்கிற மனுஷன் இடறி திரிவான். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இருள நடக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கும்? இடறல் இருக்கும். மனுஷன் இடறி விழுவான், மனுஷன் இடறி தருவான். எங்க கிடக்கு இருக்குன்னு தெரியாது மனுஷனுக்கு, எங்க கால் தட்டுன்னு தெரியாது, எங்க கல் இருக்குன்னு தெரியாது, எங்க விஷ ஜந்துக்கள் இருக்குன்னு மனுஷனுக்கு தெரியாது. மனிதன் இடறி பயந்து, இருள் வஞ்சனை உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. இதுக்குள்ளெல்லாம் சிக்கி இருந்த மனுஷனுக்குள்ள யார் வாசம் பண்ண விரும்புறா? எவ்வளவு பெரிய கிருபை! அல்லேலூயா! கர்த்தர் நம் மத்தியில நமக்குள்ளே வாசம் பண்ண இதுக்கு முன்னால எங்க வாசம் பண்ணாரு? இந்த தேவாலயம் எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருது?
முதலாவது பாருங்க, இதுக்கு முன்னால் அவர் எங்க வாசம் பண்ணாரு, இப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இதுக்கு முன்னால எங்க வாசம் பண்ணாரா? இந்த தேவாலயம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருது? இந்த கிறிஸ்து ஆலயம் இதுவரைக்கும் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை தந்திருக்கிறது? இந்த 30 வருஷங்களா இந்த தேவாலயத்துல நீங்க பெற்றுக்கொண்ட நன்மை எத்தனை, நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவம் எத்தனை? கடவுள் உங்களை எப்படி நடத்தி இருக்கிறாரு? எந்த சூழல்ல அவர் இங்க உங்க மத்தியில வாசம் பண்ணுகிறாரு? நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? நிர்பந்தமான ஒரு மனுஷன். பவுல் சொல்றான், நிர்பந்தமான ஒரு மனுஷன். இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலை ஆக்க கூடும்? நிர்பந்தமான மனுஷனா, நிர்பந்தமான மனுஷனா என் மத்தியில் அவர் வாசம் பண்ணி, என் மத்தியில் அவர் உலாவி, நான் செலுத்துகிற மகிமையும் கணத்தையும் அவர் என்ன செஞ்சு ஏற்றுக்கிட்டு என்னை 30 வருஷம் அவர் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த தேவாலயம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த 30 வருஷம் நமக்கு தந்திருக்குது. இந்த ஆண்டவர் இதுக்கு முன்னால எங்க வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்படி சர்ச்சு வந்துச்சு? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல ஆராதனை எப்படி நடக்குது? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். பாருங்க, முதல் ஆராதனை எப்படி நடக்குது? பலிபீடத்தில் நடக்குது. அதான் சர்ச்சு, முதல் சர்ச்சு. நோவா என்ன செய்யறான்? பலி செலுத்துறான். நோவாவுடைய பலி செலுத்துதல் சம்பவம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால ஒரு பலி செலுத்துதல் இருந்தது, காயின் ஆபேல். அதற்கு பிற்பாடு இந்த பலி செலுத்துதல் தான் சர்ச் ஆரம்பமாகுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இதுதான் ஆலயத்தினுடைய முதல் ஆரம்பமா இருக்கணும். அந்த பலியை ஏன் எடுக்கல, இந்த பலியை எடுத்தேன் அப்படின்னா, ஏன் இத முதல் ஆலயம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, தப்பினதற்கு அடையாளமான ஒரு பலிபீடம். அது தப்புவித்ததற்கு அடையாளமான ஒரு பலிபீடம். அது தப்பினதற்கு அடையாளமான ஒரு பலிபீடம். தப்புவித்தவருக்கு கட்டின பலிபீடம். அது நோவா கட்டின பலிபீடம். தன்னை தப்புவித்தவருக்கு கட்டின ஒரு பலிபீடம். எதற்கு தப்புவித்தவருக்கு? நமக்குள்ள எத்தனை பேருக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்குது? நாங்கெல்லாம் தப்பி பிழைச்சவங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாம் தப்பி பிழைச்சோம். எங்க இருந்து தப்பி பிழைச்சோம்? இந்த தேவாலயம் நமக்கு தருகிற அனுபவம், இங்க வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு அனுபவத்தை தான் தராரு. தப்பி பிழைச்சிருக்கோம். அப்போஸ்தலர் 27ல ஒரு கப்பல் சேதத்தை பற்றி பார்க்கும். கப்பல்னா எதை குறிக்கும்? விசுவாசம். விசுவாச கப்பல் அப்படின்னு சொல்றானா? அப்ப கப்பல் என்னது? விசுவாசம். இந்த கப்பல் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்புக்குள்ள மாட்டிக்கிடுது. கொந்தளிப்புக்குள்ள மாற்ற அந்த கப்பல் உடஞ்சி கடைசியில் பவுல் எழுதும்போது சொல்றாரு, லூக்கா எழுதுறான். அதை எழுதுறது யாரு? லூக்கா எழுதும்போது சொல்றான், நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம் அதுதான். என்ன ஆறுது? தப்பி. எதுக்கு தப்புறது? எதுக்கு நம்ம தப்புறோம்? பெருங்காற்றுக்கு, பெருவெள்ளத்துக்கு தப்பி கரை சேர வைத்தவர், நம்மை தப்ப செய்தவர் தான் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கண்ணிக்கு நாம தப்பினோம். வேடனுடைய கண்ணி எது? பாவம். வேடன் யாரு? பிசாசு. வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்ப செய்த ஆண்டவர், நம்மை தப்புவித்த ஆண்டவர். எத்தனை கண்ணிகள்ல நம்ம சிக்கி இருக்க வேண்டியது பாவத்தினால, எத்தனை கண்ணிகள்ல சிக்கி இருக்க வேண்டியது உலக சிநேகத்தினால. எல்லாவற்றையும் தாண்டி நம்மை தப்புவித்து கொண்டு வந்த தப்புவித்த கர்த்தர், பெருவெள்ளத்திற்கு நம்மை தப்புவித்த கர்த்தர். அதனாலதான் அங்க
பலிபீடத்தை அவன் கட்டினான். இந்த பலிபீடம், இந்த ஆண்டவர் நம்மை பெருவெள்ளத்தின் இரைச்சலுக்கு தப்புவித்த ஆண்டவர். எத்தனை இரைச்சலுக்கு நம்மளை தப்பு வச்சிருக்கிறாரு, எத்தனை போராட்டத்துக்கு நம்மளை தப்பு வச்சிருக்கிறாரு, எத்தனை உபத்திரவத்தை தாண்ட கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்மை தப்புவித்த, தப்பினதற்கு அடையாளமா தான் அந்த பலிபீடம் கட்டப்பட்டது. தப்புவித்தவருக்கு பலி செலுத்தப்பட்டது. இந்த 30வது பண்டிகையில இந்த தேவாலயம், இந்த ஆண்டவர் நம்மை தப்புவித்ததற்காக அவரை ஸ்தோத்தரித்து இந்த பந்தியில பங்கு பெறுகிறதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பெருவெள்ளத்திற்கு தப்ப செய்தார். என்ன பெருவெள்ளம்? யோர்தான்ல வெள்ளம் கரை புரண்டு என்ன செய்யுது, வருது, ஓடுது. இந்த பெரிய வெள்ளத்துக்கு தப்பணும். இந்த வெள்ளத்துல கொண்டு காலை வச்சா வெள்ளம் என்ன செஞ்சுட்டு போயிரும், அடிச்சு போயிரும், கொண்டு போயிரும். இந்த வெள்ளத்துக்கு தப்பணும். இந்த வெள்ளத்துக்கு கர்த்தர் அவளை என்ன செஞ்சாரு, தப்ப வைத்தார். இந்த பெருவெள்ளத்துக்கு தப்பும் போது எங்க போயிருவோம்? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள என்ன செய்வோம்? நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆயிருது? நம்ம எங்க தான் நிற்போம்? 39 வருஷம் நடந்து வந்து எதுகிட்ட வந்துருவோம்? இந்த பாம்பு கட்டம் விளாண்டுருக்கீங்களா? பாம்பு கட்டம் சின்ன வயசுல எல்லாம் விளாண்டுருப்பீங்க. பாம்பு கட்டம் விளாண்டாத ஆள் இருக்கீங்க? அப்படியே போவோம். கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் தாண்டி எங்க போயிருவோம்? 99 போயிருவோம். 99 ஒரு பச்சை பாம்பு உட்காந்துருக்கும். இந்த 99 உட்காந்துருக்க பச்சை பாம்பு கரெக்டாக நம்மளை கொத்திடும். எங்கே வந்துடும்? 2வது வந்துடும், நம்பர் 2க்கு வந்துடும். திருப்பி 2லேருந்து பையன் என்ன செய்யணும், போகணும். பிறகு 86ல் ஒன்று உட்காந்துருக்கா, அது கொத்திடும். திருப்பி எங்கே வந்துடும்? திருப்பி கீழே வந்துடும். 45க்கு வந்துடுவோம். திருப்பி ஆரம்பிப்போம். நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வெள்ளம் கரபுரண்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு, வாக்கு தத்தத்துக்குள்ள நுழைய விடாதபடிக்கு நம்மளை சுத்தி என்னதான் ஓடுது? பெருவெள்ளம் ஓடுது. உயரக்கூடாதபடிக்கு பெருவெள்ளம் ஓடுது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாதபடிக்கு பெருவெள்ளம் ஓடுது. பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதபடிக்கு பெருவெள்ளம் ஓடுது. நம்ம காலை தூக்கி வச்சு என்ன செஞ்சிடறோம்? கர்த்தர் தெற்கத்தி வெள்ளத்தை கர்த்தர் திருப்பலன்னா நம்மளால போக முடியாது. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பி இருக்காரு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? வெள்ளம் போல சாத்தான் வந்தான், கர்த்தர் சாத்தாட என்ன செஞ்சாரு? அந்த வெள்ளத்தை கர்த்தர் திருப்பினாரு. கர்த்தர் திருப்பி என்ன சுகமா ஆசீர்வாதமா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள கர்த்தர் என்ன பிரவேசிக்க பண்ணினார், என்னை தப்புவித்தார்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 30வது பிரதிஷ்டை பண்டிகையில கர்த்தர் தப்பினதற்கு அடையாளமாக தான் அன்றைக்கு அந்த ஆராதனை. தப்புவித்தவருக்கு தான் அந்த ஆராதனை. நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் கையில் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்கிறோம். பெருவெள்ளத்தினுடைய இரைச்சலில் நின்று கர்த்தர் நம்மளை என்ன செய்தாரு? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு? தப்புவித்தார் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒரு அனுபவம். அது எதால கட்டப்பட்டுச்சு? கல்லால கட்டப்பட்ட ஒரு பலிபீடம். அதில் பலி செலுத்தினாங்க. 2வது ஒரு ஆராதனை. அங்கிருந்து ஆண்டவர் எங்க வராரு? அங்க வாசம் பண்ணார். எப்படி வாசம் பண்ணதுக்கு அடையாளம் என்ன? சுகந்த வாசனையை கர்த்தர் இறங்கி என்ன செஞ்சாரு? முகர்ந்தார். அதுக்கு மனுஷரோட அவர் இறங்கி அந்த ஆராதனையை அங்கீகரித்ததுக்கு அடையாளம் தான். ஏன்னா தப்பினதற்கு அடையாளமான ஒரு பலிபீடம் அது. தப்பு வித்தவருக்கு செய்த ஆராதனை அது. அப்போ கர்த்தர் வந்து அந்த சுகந்த வாசனை என்ன செஞ்சாரு? முகர்ந்தார். 2வது அது கல்லால கட்டப்பட்டது. 2வது மரத்தால கட்டப்பட்டுச்சு. எப்போ? யாத்ராம 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் மோசேட்ட கட்டளையிடுறாரு. என்ன கட்டளையிடுறாரு? வாசிங்க. 25:8. அவர்கள் நடுவில், யார் நடுவில்? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். அப்போ
அங்க பலிபீடத்துல கல்லுகளால் ஆன பலிபீடம், அங்க இறங்கி அந்த ஆராதனையை அங்கீகரிச்சு அங்க வாசம் பண்ண கடவுள். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க மூவாய் வாராரு, அங்க வாசம் பண்ண கடவுள் எங்க வந்துட்டாரு? வனாந்தரத்துல வந்துட்டாரு. ஜனங்கள் 39 வருஷம் எங்க இருந்தாங்க? வனாந்தரத்துல அலைந்து திரிந்து நடந்தார்கள். அவரு அங்க வாசம் பண்ண ஆண்டவர் இப்ப எங்க வாசம் பண்றாரு? வனாந்தரத்துக்கு வந்துட்டாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தார். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டது? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எதுக்கு போட்டாங்க? வழி நடத்தினார், வழி நடத்துவார், வழி நடத்தினார், வழி நடத்துவார்ங்கிற ஒரு பெரிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த ஆலயம். இப்ப முதல்ல சொன்னேன், தப்பு வித்தார், பெருவெள்ளத்திற்கு தப்பு வித்தார், தப்பு வித்தவருக்கு ஆராதனை. இப்ப வழி நடத்தினார், வழி நடத்தினவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு தான் எது? அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போட சொன்னார். அது எதால் ஆனது? மரம், உட், அது மரத்தால் ஆனது. கர்த்தர் அங்க வாசம் பண்றாரு. அந்த மேகம் அதுக்கு மேல என்ன செஞ்சிருக்கும்? நிழலிட்டு இருக்கும். அந்த மேகம் எழும்பும் போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் சேர்த்துக்கிட்டே தான் என்ன செய்வாங்க? தூக்கிட்டு இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கூடவே போனார். நம்ம வாழ்க்கையில வனாந்தரத்தின் அனுபவம் நமக்கு நிறைய வந்தது, உபத்திரவம் நமக்கு நிறைய வந்தது, பாடுகள் நமக்கு நிறைய வந்தது, கஷ்டங்கள் நமக்கு நிறைய வந்தது. பாடு வரும்போது ஆண்டவர் நம்மளை விட்டு மறைஞ்சுக்கிடல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாடு வரும்போது ஆண்டவர் என்னை விட்டு மறையல. அந்த பாடுகளை கடக்கிறதற்கு, அந்த வனாந்திர அனுபவத்தை கடக்கிறதற்கு கர்த்தர் என் கூடவே இருந்து கர்த்தர் என்ன வழி நடத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தினார். இஸ்ரவேலுக்கு அதுதான் வாக்கு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வனாந்தரத்திலும் நடத்தின கர்த்தர், வனாந்தரத்தில் ஜனங்களால ஆராதிக்கப்பட்ட கர்த்தர். அந்த வனாந்தர யாத்திரையில கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செஞ்சாரு? வாசம் பண்ணினார். அவர்களை விட்டு விலகல. மார்த்தாள் மரியாள் வீட்டில் இயேசு அவங்க மேல அன்பா இருந்தார். இயேசு அவர்கள் மேல அன்பா இருந்தாரு. அந்த வீட்டுக்கு அவர் அடிக்கடி போய் வந்தார் ஊழி செஞ்ச நாட்கள்ல. அந்த வீட்டில் ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய இழப்பு அந்த வீட்டில் வந்துட்டு, அந்த வீட்டில் பெரிய ஒரு கண்ணீரின் பாதைக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த வீட்டில் வந்துட்டு, வந்தப்போ ஆண்டவர் போய் என்ன செஞ்சாரு? இயேசு கண்ணீர் விட்டார்னு, இயேசு கண்ணீர் தொடச்ச போறான்ல, இயேசு கண்ணீர் துடைக்கிறத நமக்கு இஷ்டம். நம்ம விரும்புறது இயேசு கண்ணீர் துடைப்பார், கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல காப்பார். வித்தியாசமா பாட்டு எழுதுனா ஒத்துக்குவோமா? இயேசு கூட சேர்ந்து கண்ணீர் விடுவார்னு யாராவது பாட்டு எழுதுனா விற்குமா அந்த பாட்டு? விற்குமா அந்த பாட்டு? இயேசு கண்ணீர் துடைக்கிறதுக்கு பூமியில வருவார்னு பார்த்தா இயேசு நம்ம கூட சேர்ந்து என்ன செய்யறாரு? என்ன அழுறாரு? நம்ம வனாந்தரத்துக்கு போனா அவரும் வனாந்தரத்துக்கு, நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த பாடல்லாம் பட்டுதான் ஆகணும். பூமியில இருக்கிறதுனால இந்த பாடல்லாம் பட்டுதான் ஆகணும். இயேசு பட்டாரு அத்தனை பாடு. அதான் சொன்னாரு, பாடுகளுக்கு பங்காளினால இந்த பாடுகளுக்கு தப்ப முடியாது, ஆனா வனாந்தரத்துக்கு தப்ப முடியாது. ஆனா வனாந்தரத்துக்கு போனாலும் வனாந்தரத்திலையும் கர்த்தர் கூடவே இருக்கிற அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் இது ஆசரிப்பு கூடாரம். எத்தனை காலம் நம்ம வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. இயேசு வந்து அவர்களோடு கூட பிறகு ஒரு அற்புதம் செய்யறாரு, அது வேற. ஆனா முதல்ல என்ன செஞ்சாரு? இயேசு கண்ணீர் விட்டார். அவங்க அழுத பார்த்தோம்னா அவருக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அவர்கள் அழும்போது அவர்களோடு கூட சேர்ந்து அவர் என்ன செய்யறாரு? அழுகிறார். 3 நாள் பசியா இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து அவரும் பசியோடவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? போதனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க சாப்பிட வைக்கும் போது அவரும் என்ன செய்யறாரு? அழும்போது அவர்கள் கூட சேர்ந்து அவரும் என்ன செய்யறாரு? அழுகிறார். வனாந்தரத்துல போகும்போது அவங்க கூட வனாந்தரத்துல அவர் என்ன செஞ்சுட்டு வர்றாரு?
வனாந்தரத்தில் நடந்துட்டு வராரு. வனாந்தரத்துல ஒதுங்கி கிடல. வனாந்தரத்துல நிறைய தேவை இருக்குது. வனாந்தரத்துல நிறைய அற்புதம் செய்ய வேண்டியது இருக்குது. வனாந்தரத்துல வழி உண்டா? துபாய் போனீங்கன்னா தெரியும், அரபு கண்ட்ரி போனீங்கன்னா வனாந்தரத்தை நிறைய வனாந்தரம் பார்க்கலாம். டெசர்ட்ல அடிக்கடி பேப்பர்ல வரும். என்ன பேப்பர்ல வரும் அப்படின்னா, 2 men missing, 2 women missing, இப்படி வரும். என்ன அப்படின்னா, உள்ள ட்ரெக்கிங் போவானுங்க. அங்க மண்ணுக்குள்ள 4 wheel டிரைவ் காத்த கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு வண்டியை உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போவான். போயிட்டு வழி தெரியாது, எங்கேயா போய் நின்றுட்டு இருப்பான். பிறகு கடைசியில் ஹெலிகாப்டர்ல போய் தான் போய் என்ன செய்வான், காப்பாற்றுவான். அந்த ஊர் அப்படி எப்படியாவது ஹெலிகாப்டர்ல போய் என்ன செஞ்சுட்டு வந்துடுவான். நம்ம ஊர்ல தொலைஞ்சவங்கன்னா எங்க தான் கிடக்கணும், அவ்வளவுதான். எப்படியாவது போய் ஆளை பிடிச்சி மேல தூக்கிட்டு வந்துடுவான். இப்படி அடிக்கடி பேப்பர்ல வருவாங்க மிஸ்ஸிங். ஏன்? வனாந்தரத்துக்குள்ள போயிட்டா என்ன தெரியாது, அங்க ரோடு இருக்குமா, அங்க மரம் இருக்குமா, செடி